पीड़े काव्यशैलमध्ये विभावसात् समालिङ्गित वामभागं कृष्णेन्दुसुमं शरणं प्रपद्ये मोहन षडगोपाय रङ्गनाथसरसिंहं श्रीरङ्गवीरवेदान्तान् स्वागतं च பழைய பாட்டு சந்தேகம் இருந்தா கேளுங்க. சுவாமி, இந்த சொரசந்திய ஜஸ்ட் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்ல எல்லா சந்தியும் சொல்லிடலேன்னு சந்தியிலேருந்து ஆரம்பிச்சேன். என்னென்ன நம்ம அந்த 51வது பக்கம் இருக்கு, அதை நடத்தி விடுறேன். சரி. அது சொரசந்தி, அது சங்கரன் தான் கொடுத்துருக்காவா. சரி சுவாமி, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடுறோம். சரி சுவாமி. நம்ம 51 பேஜ் எடுத்துக்கோங்க. சொரசந்தி சங்கராகா கீழே இருக்கிறது சொரசந்தியுடைய அச்சந்தனுடைய சங்கரம்னா ஷார்ட்டா தொடர்ந்து ஆகப்பட்டிருக்காவா சொல்லியிருக்கா. பூர்வற்ற பரத்ரச்ச யதா சங்கிரகம் அகஹ. அகஹான்னா ஆயி ஒரு அகஹ அக்கெழுத்து. அது பூர்வம் அக்கெழுத்து, பரம் அக்கெழுத்து. ஆய்வு முன்னாடி தான் சரி, ஆய்வு பின்னாடி. எதா சங்கிரகம்னா இஷ்டம் இருக்கக்கூடாது. ஆகு அப்படி அந்தந்த எழுத்து பரமா இருக்குன்னு அர்த்தம். ஆகு எழுதிருக்கேன். ஆவும் முன்னாடி பின்னாடி ஆவும் இருந்தால் அதான் சொல்லிருக்கேன். பூர்வற்ற பராத்திர, பூர்வனா முன்னாடி, பராத்திர பின்னாடியும், எதா சங்கிரகம் அந்த எண்ணிக்கை மாறாம, அது மாறாம ஆகா அக்கெழுத்தானது. அக்கெழுத்து ஆகா ஐகி ஊகு அப்படி இருந்தால், சிரவணம்னா இது தெரிஞ்சிருந்தா சவர்ண தீர்க்கா. அப்போ இதோட தீர்க்கா சவர்ண முன்னாடியும் அக்கெழுத்து இருக்கணும், பின்னாடி அக்கெழுத்து இருக்கணும். அந்த அக்கெழுத்து 2 நாள் இருக்கு புக்ல 51 பேஜ் நம்பர் 51. பாக்யம் 51 கீழே பாருங்க. சொரசந்தி சங்கரஹான். அப்போ முன்னாடி அக்கெழுத்து பின்னாடி அக்கெழுத்து. அந்த அக்கெழுத்துக்கு என்ன ஆ பக்கம் இருக்கணும், மாறி இருக்கக்கூடாது. சமமா ரெண்டுமே ஆவா இருந்தால் தீர்க்கம். இன்னும் ஈயா இருந்தால் அதனுடைய தீர்க்கம், இன்னும் ஊவா இருந்தால் அதனுடைய தீர்க்கம், இன்னும் ரீவா இருந்தால் அதனுடைய தீர்க்கம். இப்படி வருதுன்றத சவர்ண தீர்க்க சக்தி அப்போ அது ஒன்று சொல்லியிருக்கா. ரெண்டாவது பூர்வற்ற அகாரத்தை ஆகாரத்தை சவணி. பூர்வத்திரனா முன்னாடி பூர்வற்ற ஆகாரத்திய ஆகாரமோ இருந்து சிரவணி பரத்திர இக்கா இக்குனா ஈவு இக்கு பரமா இருந்தால் சிரவணி குணஹா. ரெண்டுக்கு சேர்த்து முன்னாடி ஆயிரத்து முன்னாடி இருந்தால் குணமானது வரும். முன்னாடி ஆவோ இருக்கணும், பின்னாடி ஈவோ அந்த எழுத்து இருந்தால் அந்த பக்கத்துல என்ன எழுத்து இருக்கோ அது சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி வரும். இருந்தால் ஏ வரும், பூ இருந்தால் கோ வரும், இருந்தால் அருன்னு வரும். பார்த்துக்கணும். அதனால முன்னாடி ஆவோ தீர்க்கமான ஆகாரமா இருந்து பின்னாடி இக்கெழுத்து ஈவூர் இருந்தால் அப்போ என்ன வரும், குணமானது வரும். இதே காட்டிடும். பின்னாடி ஏவோ ஐயோ இருந்தா இருந்துக்கும் வரும். பிரச்சனைனா இருக்கு. ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு, ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு சாமி.
இப்ப இல்ல சுவாமி. அதே மாதிரி ஆ ஆ எழுத்து இருந்து பின்னாடி ஏச்சு எழுத்து இருந்தால் அச்சுனா ஆளுங்க ஆரம்பிச்சு ஐச்சு வரைக்கும் அச்சு. அதுல இக்கு இருந்தால் குணம், மீதி இருக்கிற ஏவோ ஐயோ இருந்தால் விருத்தி. அதே முன்னாடி ஆ ஆ இருக்கு, பின்னாடி ஏவோ ஐயோ இருந்தால் அப்போ அந்த ஆக்கும் ஐயுக்கு சேர்ந்து விருத்தியாண்டு வரும். அதான் எழுதியிருக்க. பூர்வத்துல அகாரத்திய ஆகாரத்திய முன்னாடி அகாரமோ ஆகாரமோ இருந்து ஸ்ரவணே தென்பட்டு பரத்திரிகா பரத்துல பின்னாடி எழுத்து இக்கு எழுத்தாக இக்குன்னா ஈவூரு ஸ்ரவணே இருந்தால் ரெண்டு சேர்த்து குணா குணமானது வரும். ஏச்சா ஏச்சு எழுத்து பரமா இருந்தால் ஏவோ ஐயோ ஏச்சு பரமா ஸ்ரவணே விருத்தி விருத்தியானது வரும். அப்படின்னு ஒரு விருத்தி சந்தி பார்த்தோம், குணசந்தியை பார்த்தோம். குணசந்திக்கு முன்னாடி அகாரம் ஈவூரு இருந்தா குணம், அதே ஆ ஆ பக்கத்துல ஏவோ ஐயோ இருந்தால் விருத்தி. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? ஓகே ஓகே சுவாமி. ரெண்டு சவர்ண ஆக்கு ஆவே பரமா இருந்தால் சவர்ண வச்சிருக்கோம், அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆக்கு ஈவோ வரைக்கும் வச்சுப்போம். அது இருந்தால் குணம், ஏவோ ஐயோ இருந்தால் விருத்தி. அடுத்தது பூர்வத்தில் இருந்து ஸ்ரவணே பரத்த அசவர்ண சொரா சவர்ணம் இல்லாத அதே எழுத்துலாம் வேற எழுத்தா இருக்கணும் அர்த்தம். அசவர்ணம் ஆச்சுன்னா ஈக்கு ஈ பரமா இருக்கக்கூடாது, ஊக்கு ஊ பரமா இருக்கக்கூடாது, ரு பரமா இருக்கு. என்ன சவர்ணத்துக்கு வந்துடும். அப்படி இல்லாம வேற எழுத்து பரமா இருந்தால் அந்த இக்கு எழுத்துக்கு வேற எழுத்துக்கள் பக்கத்த பரமாக இருந்தால் எப்போ வரும்? ஆக்கு எண் வராது, ஈவூர் இருந்தா எண் வரும். அந்த ஈவூருக்கு அசவர்ணமான ஆட்சி பரமா இருக்கும். என்ன இங்க எழுத்து இருக்கோ என்ன எழுத்து வர இருக்க போறதோ ஈ இருந்தால் ஈயை காட்டு வேற எழுத்து பரமா உயிர் எழுத்து பரமா இருக்கணும். ஊ இருந்தால் ஊ காட்டு வேற எழுத்து பரமா இருக்கும். ரு இருந்தால் ரீவை காட்ட வேற எழுத்து பரமா இருக்கும். ரு இருந்தால் ரீவை காட்ட வேற எழுத்து பரமா இருக்கும். அப்படி இருந்தால் அந்த இக்கு எண்ணானது வரும், ஈக்கு எண்ணானது வரும். இது எண் சந்தி. இது மூணாவது காலம். ஓகேவா? குண சவர்லிங்க சந்தி சொல்லிட்டு குணசந்தி, விருத்தி சந்தி, எண் சந்தி. ஓகே, சந்தேகம் இருக்கா? இல்ல சுவாமி போலாம். பூர்வத்திர பூர்வத்தை ஐயோ அது பூர்வமா இருக்கும், முன்னாடி இருக்கும். அப்படி ஏறாம பூர்வத்தை ஏசா ஸ்ரவணி பரத்ர ஸ்ரவணி பரத்ர அச்சு வந்து பக்கத்தில் இருந்தால் ஸ்ரவணேச శాంతాదేశం వాంతాదేశం శాంతాదేశ సంధి వాంతాదేశ సంధి శాంత వాంత అది సంధి ఎక్కడైనా ఎక్సెప్ట్ பூர்வரூபம் இடத்த விட்டுட்டு வினா பூர்வரூபம் வினான்னு போட்டிருக்க. இதே ஏவோக்கு பூர்வரூபம் வந்துருக்கு, சில இடத்துல வந்துருக்கு, பார்த்துருக்கோம், ரூட்ஸ் பார்த்துருக்கோம். தாத்துவா இருக்கு, அது ரூட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லலாவா? அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல யாந்தாதேசம். அப்ப நீங்க என்ன பண்ணாங்க, யாந்தாதேசம் எங்க வருதுன்றது அந்த அந்த பூர்வ ரூபம் எங்க இல்லையோ அதை நம்ம அதை பார்த்தோம்னா இடத்த யாந்தாத வாந்தாதேசம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப அச்சில ஆக்கு சவர்ணம் சொல்லிட்டு ஈவூருக்கு என் சந்தி சொல்லிட்டு ஏவோ ஐயோவுக்கு
யாந்தாதேச வாந்தாதேச சந்தி. யாந்தாதேச வாந்தாதேச சந்தியில பரவப்பு ஒண்ணு மாட்டிட்டு இருக்கு. அது எங்கன்னு அதை கொஞ்சம் காலிஃபை பண்ணிட்டேன்னா மீது எல்லாத்தையும் யாந்தாதேச வாந்தாதேச சந்தி. அதனால பூர்வரூப ஸ்தலம் வீணா. பூர்வரூபம் எங்க வருதோ அதை விட்டுட்டு மீது இடத்தெல்லாம் நம்மளுக்கு யாந்தாதேச வாந்தாதேசங்கள் அப்படின்ற அது நிச்சயம் பண்ணிருக்கோம். ஈஸியா அப்படி சொல்றோம். ஓகேவா? இங்க சந்தேகம் இருக்கா? பூர்வரூபம் எங்க வர அர்த்தம் பூர்வத்துல பூர்வத்துல பதாந்தே ஏகம் ஏவோ ஏவோ இருந்து பரத்திர ரஸ்வ அகாரஸ்ய சிரவணே அகாரம் மாத்திரம் பூர்வத்துல முன்னாடி இருக்கு பதாந்தமா ஏங்க ஏவோ ஓவோ பதத்துல கடைசியில இருக்கணும். அதான் ஏவோ ஓவோ பதத்துல கடைசியில இருக்கு. அடுத்து இருக்கு ரஸ்வமான அகாரம் பரத்திர ரஸ்வஸ்ய அகாரஸ்ய ரஸ்வமான அகாரம் இருந்தால் அவனே பூர்வ ரூபம். அப்போ என்ன தெரியுது? இப்ப ஏவோங்கிற வச்சு பின்ன அச்சுபரமா இருந்தால் யாந்தாதி வாந்தன்னு பார்த்தோம். அங்க எங்க எக்ஸம்ஷன்னா அங்க அச்சுல அகார மாத்திரம் இருந்தால் எக்ஸம்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஏவோ ஓவோ பதாந்த பார்க்கணும். இந்த ரெண்டு ரூல்ஸ் இருந்தால் பூர்வ ரூபம். இந்த ரெண்டு ரூல்ஸ் இல்லாத எங்கெங்க இருக்கோ அங்க யாந்தாதி வாந்தாதி புரிஞ்சுக்கணும். புரியுதா? யாந்தாதி ஏன் வரலன்னா என்னென்ன இருக்கணும்? பரவ போறதுக்கு பூர்வ போறதுக்கு அந்த ஏவோ ஓவோ பதாந்தமா இருக்கணும் ஒரு ரூல்ஸ். பின்னாடி கஷ்டமான ஆக்காரம் இருக்கணும் ஒரு ரூல்ஸ். இது ரெண்டும் இருந்தால் அங்க யாந்தா தேசம் வராது, பூர்வ ரூபம் வரும். இது ரெண்டு ரூபம் இல்லாம இருந்தால் யாந்தா தேசம் வாந்தா தேசம் வரும்ன்றது தெரியும். பூர்வத்திர பதாந்த ஏனா பதாந்தமான ஏங்கு பரத்திர ரஸ்வ அகாரத்திய இருந்தால் கிரவணே ரெண்டுக்கும் சேர்த்து பூர்வ ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? புரிஞ்சுதா? மேல போலாமா? போலாம் சுவாமி. பதாந்தமா இருக்கணும். பதமும் பேர் இருக்கணும், அது அந்தமா இருக்கணும். கடைசி வயசா இருக்கணும். பதாந்தம் அக்கா இருக்கு. அப்படின்றால் பிரகிருதி பாவ சந்தியானது வரும். முன்னாடி எழுத்து பதாந்தமா நக்கா இருக்கணும், ஒரு பதமா இருக்கணும். அப்ப கடைசி அக்குனா அக்கு அது பதாந்தமா நக்கா இருக்கணும். பக்கத்துல எழுத்து மாதிரி பதமா இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த இடத்துல பிரகிருதி பாவமானது வரும். பிளஸ் பூர்வத்திர புதஸ்ய ஸ்ரவணே பிரகிருதி சத்பாவே பிரகிருதி பாவா இல்லை. இதே மாதிரி புத எழுத்து இருந்தாலும் பூர்வத்திய புத எழுத்து இருந்தாலும் பிரதேசியம் பிரதேசியம் இருந்தாலும் சத்பாவேவா பாவே பிரகிருதி பாவா. அப்போ என்ன பார்த்தோம்? ரத்வம் தீர்க்க புதம் மூணு மாத்திரையுடைய சப்தா இருக்க அது புதம். பிரதேசியம்னா ஈகாராந்த ஊகாராந்த ஏகாராந்த திவச்சன சப்தங்கள், திவச்சன சப்த ரூபம் பிரதேசியம். இதை காட்டிலும் அது பலமா இருந்தாலும் சந்திய பாவமான உண்டுன்னு பார்த்தோம். அங்கும் பிரகிருதி பாவமானது வரும். இப்போ பிரகிருதி பாவம் நம்ம எங்க பார்த்தோம் முதல்ல? இப்போ அக்க பதாந்தமான அக்கு, அதுக்கப்புறம் ரிகார்டு பரமா இருந்தாலும் பிரகிருதி பாவம் வரும். குடும்பத்தை காட்டிலும் குடும்பத்துக்கும் பிரகிருதி பாவம் வரும், பிரதேசியத்துக்கும் பிரகிருதி பாவமானது வரும் அப்படின்னு சொல்லுவோம்.
சொன்னோம். பதாந்த அகः श्रवणे மனக்கு ரிக்காரஸ்ய श्रवणे பிரதிபாவः புத்தஸ்ய श्रवणे பூரத்தின முன்னாடி இருந்தாலும் பிரீத்திய சத்தாவேக பிரீத்தியம் இருந்தாலும் சாப்பின அப்ப கூட அர்த்தம் சாப்பின அப்ப கூட பிரகிருதி பாவமானது வரும் அப்படின்னு பிரகிருதி பாவத்தையும் காமிச்சிட்டு கீழே சங்கிரகத்தின் விசேஷ நியமாக அபவாதாச்ச முக்தாக இவன் சொல்லிட்டு ஒன்றும் சொல்லிட. இந்த சங்கிரகம் சொன்னமே இந்த இடத்துல ரெண்டு விசேஷ சத்பாவம் விசேஷமான இடங்கள் எங்க உண்டு சிலதான் சொன்னோம், அது நம்ம சொல்லலை. அதே மாதிரி அபவாதம்னா சொன்னல உற்சர்க்கம் அபவாதம் ஒரு ரூல்ஸ் ஒரு காமனா ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதை தடுத்துட்டு அது வர வேண்டிய இடத்துல வேற ஒரு காரியம் வரும், அது அபவாதம். அந்த அபவாத காரியங்களை நம்ம இங்க சொல்லலை. பாரத அத்தியனத்துல நமக்கு சிலதை விட்டு எடுத்து முக்கியமான சொல்லியிருக்கிறத தவிர நம்ம பூர்த்தியா இங்க சொல்லலன்னு சொல்லி தராது. சங்கிரகே அஸ்மின்னா இந்த சங்கிரகமான நான் சொன்ன விஷயத்துல விசேஷ நியமங்கள் இருந்தது, அதை சொல்லலை. அதே மாதிரி அபவாதாஷ்ட ஒரு ஒரு இடத்துல ஒரு காரியம் வரும், அது அடுத்து வேற காரியம் வரும் அப்படின்னு அபவாத காரியங்களை சொன்னோம். அந்த அபவாத காரியங்களும் இந்த இடத்துல நான் சங்கிரகத்தை சொல்லலை, ஏன்னா அது ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். அது பாடத்தை இது காமனா முக்கியமான சந்தைகளை மட்டும் எங்களுக்கு பண்ணிட்டோம். இந்த சந்தைகள்ல விசேஷாம்சங்கள் சில இருக்கு, அதை நான் சொல்லலை. இதுலயே அபவாதங்கள் சில இருக்கு, அதுவும் இதுல சொல்லப்படலை அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுல பரரூப சந்தி சொல்லலையே சுவாமி. பரரூப சந்தி சொல்லல, பூர்வரூப சந்தி சொல்லியிருக்கு. பரரூபத்துக்கு சொல்லல. சிறப்பு இப்ப அதான் அபவாதங்கள் சில வர வேண்டியதுதான் வந்து விருத்தி அபவாதம் தான் பரூபம். அதை சொல்லி நான் சொல்லலைன்றது அவனவசியம் சுத்தமா 4 இடத்துல சொல்லி வச்சிருக்கா. அவ்வளவுதான் அதான் அபவாதம் இருந்தாலும் அதை அதையும் எடுத்துக்கலாவா. ஒரே ஒரு சங்கரமா 4 ஈஸியா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு, 4 எடுத்து சொல்லிட்டு அதான் குழப்பத்தான் இருக்கும் அவளுக்கு. இதுவே டாக்டரா சொல்லியிருக்கா கொஞ்சம். அதுல இல்ல அபவாதங்கள் சொன்னா நம்ம திருப்பி குழப்பம். அதான் பாடத்தை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா புரியறது கொஞ்சம் சில எது முடியுமோ அதை சொல்லிட்டாங்க. குழப்படாம கொஞ்சம் கஷ்டம் இதுவா இருக்குன்னு அதுல எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது கொஞ்சம் எது முடியுமோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காவா. வேற மேல சந்தி போலாமா? வேற என்ன திருப்பி சந்தேக பாடத்துல இருக்கா? எத்தனை சந்தி போலாமா? போலாம் சாமி. இதுதான் அந்த 8 சந்தியும் 9 சந்தியும் ஜஸ்ட் சொல்லானே இதுலயே நீங்க சொல்லிட்டீங்க. இந்த இதுலயே திருப்பி சொன்னா சொல்றேன், அது வேணா சொல்றேன், ஒண்ணும் இல்லை ப்ராப்ளம். இல்ல ஓகே ஒன்னும் ப்ராப்ளம். வெஞ்சன சந்தி போலாம். கஷ்டம் வந்தா அக்கால் சொல்லுங்க, அடுத்த கிளாஸ் திருப்பி ஒரு சந்தி ஒரு இது பண்ணி வரும். வெஞ்சன சந்தி நாங்க படிச்சிட்டோம், ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கேட்கறோம். ஓகே. வெஞ்சன சந்தி எங்களுக்கு பாடத்தை ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். உங்களுக்கு இருக்கான்னு பாக்குறேன். அதுல என்ன மாதிரி கொஸ்டின் வரும்னு பார்த்தா இருக்கு, கலந்த மாதிரி இருக்கு. நான் அது வேணா எடுத்து அனுப்புறேன். அது மாதிரி இந்த போர்ஷனை வந்து வச்சுட்டு பாருங்க, அதை வேணாலும். சரி சார், இந்த இது அனுப்புறேன். நீங்க சாதிக்கும் போது புரியுற மாதிரி இருக்கு, எழுதி பிராக்டிஸ்க்கு அது வந்தாதான் இடையில அப்படி குழம்பாம வருதான்னு பார்க்க நீர் ஏதான அனுப்பிச்சா உபயோகப்படும் சுவாமி. எழுதி பார்க்க நான் அதை அனுப்பிச்சு நீங்களும் யாரும் பதில் சொல்லவே இல்லை. சில பேர் தான் அனுப்பிச்சேன், சில பேர் நான் இது அனுப்பிச்சேன் அதுக்கு பதில் சொல்லல, எழுதி அனுப்புமோன்னு அதை அனுப்பல. நீங்க அந்த ஸ்தானங்கள் பிரயத்தனங்கள் அது எல்லாரும் அதான் சில பேர் நான் சொன்னேன், சில பேர் தான் 2 பேர் தான் அனுப்பிச்சிருக்கா. எனக்கு எழுதி நல்லா இருந்தது. அது எனக்கு நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். நான் உங்களை காப்பாற்றக்கூடாது. இன்ட்ரோ வரைக்கும் உங்களோட ப்ரெஷர் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீ கேட்டு நான் கொடுத்து காத்துட்டு இருக்கேன், நான் பண்றது காத்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆத்துல நிறைய காரியங்கள் இருக்கும், நிறைய கிளாஸ்ல வச்சுருக்கீங்க. நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த நபர் நிறைய போட்டு உங்களை டவுன் இது கொடுத்துட்டு
உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஆயிட போதே கதையோ பயமா இருக்கு. இது ரொம்ப வேலை கொடுத்து இல்ல வருவாங்க சுவாமி நீங்க நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா இல்ல நான் சுவாமி நீங்க நிறைய கொடுப்பேன். குறைப்பண்டிக்கு ஏதாவது சொல்ல அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்ன நான் நீங்க சொன்ன நிறைய மாதிரி கொடுப்பேன். ஆ ஏன்னா உங்களுக்கு சுஷ்மே தெரியும், நான் ரொம்ப உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க எழுதி கொடுக்கணும்னு கொஞ்சம் நான் பிராக்டிஸ் காத்துட்டு இருக்குல்ல இருக்கேன். சுவாமி. காத்துட்டு சரி இருக்கேன். அதே மாதிரி எனக்கு அந்த இது வந்தாதான் எனக்கும் இதுவா இருக்கும். நான் எழுதி எனக்கு உங்களுக்கு நிறைய வந்தது வச்சுக்கோங்களேன். சரி நீங்க ஆமா சரி நீங்க பண்றீங்கன்னு நான் கொடுத்துட்டு வரலன்னா சரி கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் கொடுக்கல. ரேங்கான விஷயம் இல்ல இல்ல. கொடுங்க சாமி நான் கொடுத்து யாருக்கும் அது கொடுங்க. கவலை ஏன்னா இல்லை இப்ப எனக்கு. ஓரளவு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு இல்லையா, அதனால கொடுக்கலாம் நீங்க. வரல ஒன்றும் சரி ப்ராப்ளம். நான் ரொம்ப சிரமப்படுத்துறோமோன்னு தோணுச்சு எனக்கு. நாங்க ஆன்சர் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி சிரமப்படுத்துறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நான் ஒண்ணு பண்றேன். போன கிளாஸ்ல பண்ணாம நான் ஒண்ணு பண்றேன். ஆ. அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. அனுப்பிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. ஒரு 4 நாள் கழிச்சு நான் ஆன்சர் அனுப்புறேன். நீங்க கைட் பண்ணிக்கோங்க. அது பண்ணலாம் சார். பார்த்து ஆன்சரை வந்துட்டு நீங்க நாங்க எழுதிட்டு வெரிஃபை ஒரு பண்ணோம். ஒரு 4-5 நாள் கழிச்சு உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் அனுப்பிச்சுடுறேன் நானு. நீங்களே கைட் பண்ணி எப்போ உங்களுக்கு முடிஞ்ச எழுதி செல்ஃப் ஆன்சர் எவாலுவேஷன் பார்க்காம பண்ணிக்கலாம், எழுதிட்டு அதுவும் பண்ணலாம். அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கோ. நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுவா இருந்ததுன்னா நீங்க அது வேணா பண்ணுங்க. அதுவும் நான் பண்றேன். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கிறேன் சாமி. ஓகே ஓகே அனுப்பிச்சு முதல்ல இது கிருபை சுவாமி இவ்வளவு இதுவா எங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல ரொம்ப இதுவா பண்றது உங்க அதான் கிருபை. முக்கியம். இல்ல நீங்க எனக்கு நீங்க நான் ஒருத்தாக சொல்றேன். நீங்க வந்து படிக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு இதான் வேலை. எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம். நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இது பண்ணிருக்கோம். உங்களை அவ்வளவு ஒர்க்லாம் இருக்க செய்வோம். வீட்டு ப்ராப்ளமா அது ஒர்க்கு ஹவுஸ் ஒர்க்கு நிறைய இருக்கு. நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கெடுக்கூடாதுன்றதான் எனக்கு எண்ணம். ஏன்னா இப்பயே டக்கு வந்துடுறேன். நானும் எங்களுக்கு பசங்களுக்கு முடியல, எங்களால முடியல. நீங்க அதர் வேலையை வச்சுட்டு வரீங்க. உங்களால எப்படி முடியும்? நாங்க யோசிக்கணும்ல. அது நாங்க உங்களை போய் அதுக்கு உரிய எஃபர்ட் வயசு ரெண்டும் எங்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கு சுவாமி. அதான் பயப்பட வேண்டியதா இருக்கு. அதுதான் நான் போய் ப்ரெஷர் பண்ண வச்சு உங்களுக்கு அதை விட்டு போயிடும். இல்ல சுவாமி வீக்லி 1 hour தானே சுவாமி, வீக்லி 1 hourக்கு ஏதாவது எக்ஸசைஸ் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை சாமி. அந்த வீக் எண்ட்ல அட்லீஸ்ட் அடியே இது பொது விஷயம். ஒருத்தருக்கு அவகாசம் ஒருத்தர மாதிரி இருக்காது. எனக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு அவகாசம் நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுங்க சுவாமி. பொம்னாட்டி இருக்காது, புருஷாவுக்கு பொம்னாட்டி இருக்காது. அதான் நிறைய நம்மள யோசிச்சுதான் பண்ணணும் நம்மளுக்கு. அதனால ஓகே, அதனால பரவாயில்ல. நான் கொடுக்குறேன். நான் நிறைய கொடுக்குறேன். முடிஞ்சா பண்ணுங்க, முடியாத வந்து நோ ப்ராப்ளம். அப்படி வச்சுக்கலாம். நீங்க மல்லமா பண்ணுங்க. இல்ல சுவாமி நீங்க சொன்ன மாதிரி எழுதிட்டு நீங்களே ஆன்சர் கொடுத்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு பண்ணிட்டு நீங்களே பண்ணிட்டு ஓகே. சரி சார் ஓகே. முதல்ல வெஞ்சசத்துல சுத்பசந்தி. சுகுனா चूना चावर्गम इत्यर्थः. कீழே பார்த்துக்கோம். चूना पूना कवर्गम, चूना चावर्गम, चूना चावर्गम, चूना चावर्गम, पूना पवर्गम. அதுனா இத்து இத்துதான் அர்த்தம். இத்துன்னு வச்சுக்கணும். விகார இத்தா இருந்தா அது என்னன்னு பேரு. அப்ப இந்த ஷார்ட் நான் சொல்றா பூ உதித்து விகார இத்து உதித்துன்னு வச்சு பூனாலே கவரகத்தை குறிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் விகார இத்து உதித்து எது உதித்தா இருக்கோ அது சவர்ணத்தை குறிக்கும் சொல்லியிருக்கோம். அதனால பூன கவர்க்கம், சூன சவர்க்கம், சூன டவர்க்கம், சூன சவர்க்கம், பூன பவர்க்கம். சு அப்படி சுத்தனா சூன சவர்க்கம். அதனால சூனா என்ன தூணம் இதை எழுதி போட்டுக்க. நான் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அதை எழுதி போட்டு நான் வேற மாதிரி எழுதி போட்டு வரேன்.
சகாரத்துக்கு சகார சவர்காபியா யோகே. யோகம்னா என்னன்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே முன்னாடி என்ன பார்த்தோம்? பரே அப்படின்னு பார்த்தோம், பூர்வம் பரம் பார்த்தோம், முன்னாடி இருந்தால் பின்னாடி இருந்தால் பார்த்தோம். அப்போ அந்த இக்கு காட்டுல அச்சு எழுத்து பின்னாடினா அச்சு பரமா இருக்கணும். அதாவது முன்னாடினா பூர்வம்னா முன்னாடி இருக்கணும்னு அர்த்தம். இதான் சுனா திருப்தியா இருக்கு. சுனான்னு நம்ம என்ன சொல்லிருக்கேன், அஷ்டமி சா, ஷஷ்டி சா, சப்தமி சா, பிரதமா பார்த்து பாருங்க. இது வர காரியங்கள் இப்பெல்லாம் பார்ப்போம். பஞ்சம விபக்தி இப்ப அகஹா பார்த்தோம், விகாரத்தியன்னு பார்த்தோம். விகாரத்தியன்னு விபக்தி சக்தி விபக்தி. இப்ப எனக்கு என்ன வருது பார்த்தோமே, அப்ப இக்காஹா அப்படின்னு பார்த்தோம். அப்ப சக்தி விபக்தி. என்ன வருது? எண் வருதுன்னு பார்த்தோம். அது பிரதமா விபக்தி. எண் சந்தில இக்கு எண் வரும், அச்சு பரமா இருக்கு, அச்சின்னு பார்த்தோம். சப்தம் இப்படி சூத்திரங்கள்ல அந்த இதுல பார்த்த காரியங்கள்ல ஒண்ணு பஞ்சம பக்தி இருக்கும், சக்தி பக்தி இருக்கும், சப்தமி இருக்கும், பிரதமா இருக்கும். இப்ப இருந்தா எது இருக்கோ நம்ம வச்சுக்கணும், இல்லாத எல்லாமே இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ அந்த இடத்துல சக்தி பக்தியா இருந்தால் அதான் ஸ்தானம், அதனுடைய இடத்தில் தான் அர்த்தம். ஸ்தானம் அந்த அந்த இடத்துல எது வரப்போகுது அதை போயிட்டு அந்த ஸ்தானத்தை தள்ளிட்டு ஒண்ணு வரும். எண் வருதா இல்லையா? அப்ப வந்து ஆதேசமானது பதமானது. போற எழுத்து சக்தி பக்தியில இருக்கும் எப்பவுமே, வர எழுத்து பிரதான பக்தியில இருக்கும், அது ஸ்தானம், இது ஆதேசம். போற எழுத்து ஸ்தானம், அதோட இடத்தில் என்னானது ஆதேசம் வருது. என்ன தள்ளிட்டு எது எழுதோ அந்த எழுத்து இப்ப விருத்தி வருதுன்னா விருத்தி ஆதேசம், அது விருத்தின்றது ஸ்தானம் பிரதமால இருக்கும். எந்த எழுத்து போதோ அந்த எழுத்துலாம் சக்தி பக்தியில சொல்லியிருப்பாங்க. அப்போ சக்தினா இருந்தால் அது இடத்தில் தள்ளிட்டு வரப்போறதுன்னு அர்த்தம். வர எழுத்து வர ஆதேசங்கள் பிரதமால இருக்கும், அது ஆதேசம் பேர். இப்ப சப்தமில இருந்தால் அது பின்னாடி இருக்கணும்னு அர்த்தம். சப்தமி எழுத்து விபக்தி போட்டு விட்டானா அந்த எழுத்து பின்னாடி இருக்கணும்னு அர்த்தம். பஞ்சம விபக்தி போட்டு இருந்தா முன்னாடி இருக்கணும்னு அர்த்தம். பஞ்சம விபக்தி போட்டு இருந்தா முன்னாடி இருக்கணும்னு அர்த்தம். அப்ப ஏதாவது சூத்திரம் தானே சூத்திரம். இப்போ என் சூத்திரம் இப்போ எனக்கு சூத்திரம் சக்தி இக்கு சக்தி என் வருது பிரதமா பத்மா. இப்ப நம்ம என்ன பண்ணாது அப்படியே எடுத்து அங்க ஃபிட் பண்ணணும். பிரதமான அப்போ வர எழுத்து ஆதேசம் கீழே வரணும். அப்படின்னு ஒரு சூத்திரத்தை பிரத்யங்களை பார்த்து விபக்தியில பார்த்து பிரிச்சு போட நம்மளுக்கு அந்த சூத்திர அர்த்தம் தெரியும். அப்போ இப்ப எழுத்து எதுவோ அதுக்குதான் எந்த எழுத்து எதுவோ அது வரப்போறது. அச்சு வந்து பக்கத்துல பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அச்சு சப்தமி போட்டதுனால இப்ப எழுத்தை காட்டும் பின்னாடி இருக்கணும்னு அர்த்தம், இப்ப எழுத்து காட்டும் பின்னாடி இருக்கணும்னு அர்த்தம். இப்ப பஞ்சம விபக்தி ஆகுங்க இப்ப எழுத்து காட்டும் முன்னாடி இருக்கணும்னு வச்சுக்கணும். அப்ப அந்தந்த சூத்திரங்கள்ல அந்தந்த விபக்தியில வச்சு நம்ம அது முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா எங்க போறதா வர ஆதேசமா ஸ்தானியாங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ வர அந்த சூத்திரங்களை சக்தி விபக்தி சொன்னால் அது ஸ்தானம் அர்த்தம். பிரதாபத்தில் இருந்தால் அந்த எழுத்து தான் வரப்போகுது, ஆதேசமா வரப்போகுது. அந்த ஸ்தானியை தள்ளிட்டு ஆதேசமா வரப்போகுதுன்னு அர்த்தம். சப்த விபக்தி எழுத்தா இருந்தால் பின்னாடி இருக்கணும்னு அர்த்தம். பஞ்சம எழுத்தா இருந்தால் முன்னாடி இருக்கணும்னு அர்த்தம்னு இது காமன் நியமம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சுவாமி. இப்ப நம்ம ஒரு காலையில சந்தியா பார்த்தோமா இல்லையா? அப்போ இதுக்கு இகாரத்துக்கு எண் வருது அப்படின்னு சொன்னோம், அது பரமா இருக்கணும்னு சொன்னோம். இப்ப இகாரத்துக்கு அப்படின்னு சொன்னா சக்தி விபக்தி அதான் ஸ்தானம், இடத்துல தான் வரும் அர்த்தம். அப்ப எண் அப்படின்னு பிரதமா அது ஆதேசமாக தான் இருக்கும். அதை இக்க தள்ளிட்டு அது ஆதேசமா வரும். அந்த சக்தி விபக்தி எது இருக்கோ அந்த எழுத்தை தள்ளிட்டு போறது ஏதோ எல்லா சூத்திரங்களையும் எல்லா இடத்துலையும் போற எழுத்துக்கள் எது இருக்கோ அது சக்தி விபக்தி தான் போடுவான். இக்காரத்து எண் வருது, சக்தி இதுக்கு குணம் வருது அப்படின்னு போடுவான். இப்போ குணஹா விதியத்துன்னா குணம்னா அது பிரதமா. இப்போ வர ஆதேசமான குணம் வந்தால் அது குணம் விருத்தி அப்படின்னு பண்ணா வர ஆதேசமா இருந்தால் அது என்ன பிரதமால இருக்கும். போற எழுத்துக்கள் சக்தி விபக்தியை சொல்லியிருப்பான். அந்த விபக்தி சொல்ற இக்காக சொன்னேன்.
இக்கான்றது சக்தி விபக்தி. அப்ப இக்குன்னு அர்த்தம் நம்ம வச்சுக்கணும். இக்கு போறதுன்னு அர்த்தம். அப்ப என்ன வர போறதுன்னா என்னு ஒரு அப்ப என்ன பிரதமா இருந்தா என்ன வச்சுக்கணும், இக்க தள்ளிட்டு அதுக்கு எண் வருது. இன்னொரு பதம் இருக்கு, அச்சின்னு ஒரு பதம் இருக்கு சூத்திரத்துல. அச்சின்னு சப்தமி விபக்தி. அச்சி சப்தமியா இருக்கணும். அப்ப அச்சி பரமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்ப சூத்திரங்கள்ல விபக்திகளை பார்த்து சக்தி விபக்தியா இருந்தா ஸ்தானம்னு வச்சுக்கணும், பிரதமா இருந்தா ஆதேசம்னு வச்சுக்கணும், சப்தமியா இருந்தா அந்த எழுத்து பின்னாடி இருக்கணும்னு வச்சுக்கணும், பஞ்சமியா இருந்தா முன்னாடி வச்சுக்கணும்னு வச்சுக்கணும். முன்னாடி இருக்கணும் அந்த எழுத்து, எந்த எழுத்து சொல்லிருக்காரோ அது முன்னாடி இருக்கணும் அப்படின்றது தான் சூத்திரங்களோட ரூல்ஸ். இப்ப இங்க சகார கவர்கசிய அப்படின்னு ஒரு சூத்திரம் பாருங்க. சகாரஸ்ய யோகே சகாரஸ்ய அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இதுலயே பார்ப்போம், இந்த இதுல பார்த்து போங்க. சகாரஸ்ய சகார கவர்காபியாம் யோகேன்னு போட்டிருக்கேன். இப்ப சகாரஸ்ய என்ன இருக்கு, சஷ்டி விபத்துல இருக்கு. அப்போ சகாரஸ்ய நடுவுல இந்த சஷ்டியை போட நடுவுல போட்டுடணும். சகாரஸ்ய சகார கவர்காபியாம் யோகேன்னு போட்டுருக்காரு. இப்ப அதான் கேள்விப்போ சூத்திரம் என்னன்னா யோகம்னா என்னன்னா அச்சி சப்தமினா பின்னாடி பஞ்சமினா முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் பஞ்ச விபக்தி இருந்தால். இப்ப திருத்தியா விபக்தி நம்ம சொல்லவே இல்லை. இப்போ சில சூத்திரங்கள் திருத்தியா விபக்திகளும் வரும். அப்ப திருத்தியாவுக்கு என்ன அர்த்தம்னா யோகம். யோகம்னா எப்படி இருக்கணும்னா இப்போ சேர்ந்துருக்கணும் அப்படின்னா இப்ப கூட சேர்ந்து நின்று அப்படின்னா இந்த பக்கம் நிற்கணுமா, நிக்கிறா இது கூட சேர்ந்து இல்லைமா நீங்க போய் அப்படின்னா இந்த பக்கம் நிக்கணுமா இந்த பக்கம் நிக்கணுமா, ரூல்ஸ்னா இருக்கா? புரியல சுவாமி, என்ன சொல்லுங்க. ஒருத்தர் நிக்கிறாங்க, போட்டோ எடுக்கிற வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நிக்கிற நீங்க கூட போய் நின்னுங்கன்னு சொல்றேன் அவங்கள. இந்த பக்கம் நிப்பீங்களா இந்த பக்கம் நிப்பீங்களா, எந்த பக்கம் நிக்கணும்? பக்கமா இந்த பக்கமா வலது பக்கம் இடது பக்கம் நிக்கணுமா? ரூல்ஸ் என்ன? வலது பக்கம் நிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு தானே ரூல்ஸ் இருக்கா? ஹைட் பேஸ் பண்ணி கேக்குறேன். எப்படி பண்ணிக்கலாம்? ஆம்படியா இருந்தா அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. ஒருத்தர் கூட நம்ம போய் நிக்கிறோம் அவ்வளவுதான். அந்த பக்கம் நிக்கலாம் அந்த பக்கம் நிக்கலாம், அதோட மாத்து கிடையாது. இந்த பக்கம் இருந்தாலும் அவர் கூட தான் இருக்குன்னு அர்த்தம், இந்த பக்கம் இருந்தாலும் அவர் கூட இருக்கிறதா அர்த்தம். யோகம் சொன்னதுனால யோகம் சகார ஜாவுக்கு யோகம் இருக்கும். சகாரத்துக்கும் தவறுக்கும் சகாரமோ தவறுமோ எழுத்து இருக்கு. அது கூட சேர்ந்து இருக்கிற எழுத்து சகாரமோ தவறுமோன்னு சொல்லியிருக்கு. நம்ம சேர்ந்து இருக்கிறதா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கலாம் ஆர் பின்னாடி இருக்கலாம். அதனாலதான் ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கம் எப்படி அவசியம் ரூல்ஸ் கிடையாது. ரெண்டு பக்கம் கிடையாது, எந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்தா போதும். முன்னாடியோ ஆர் பின்னாடியோ. சகார தவறுக்கும் யோகம் சொன்னதுனால சகார தவறுக்கும் முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை சகார தவறுக்கும் பின்னாடி இருந்தாலும் சரி. எதுக்கு? இந்த சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கம் முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் சகாரத்துக்கு சகாரமும் தவர்க்கத்துக்கு தவர்க்கம். அப்ப தவர்க்கம் எத்தனை எழுத்து? மொத்தம் 5 எழுத்து. இதுவும் 5 எழுத்து. அப்போ அப்படி போடணும். ரெண்டாவது அப்படி கலைச்சா ஒண்ணுக்கு முதல் சாக்கு முதல் சா, ரெண்டாவது சாக்கு ரெண்டாவது சா, மூணாவது சா, அதே மாதிரி எதாசைக்கு வர போறது. அப்போ இதுக்கு இந்த எழுத்தானது ஆதேசமாக வரும் அப்படின்றத எடுத்து சொல்றேன். சகாரத்திய சகார தவர்காபியம். இது சகாரமோ தவர்க்கம் எந்த எழுத்தோ இந்த 6 எழுத்துக்குள்ள, இந்த 6 எழுத்துக்குள்ள யோகே இங்க முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, இந்த சாக்கு முன்னாடி இந்த 6 எழுத்து இருந்தாலும் சரி, பின்னாடி இந்த 6 எழுத்து இருந்தாலும் சரி, சகாரத்திய சகாரமானது வரும். ஒரு இடத்துல முன்னெழுத்து சாவுக்கு முன்னாடி இந்த 6 எழுத்தோ இல்ல பின்னாடி இந்த 6 எழுத்தோ இருந்தால் சகாரம் மாறி என்ன ஆயிடும்? சகாரமாக மாறிடும். சகாரத்து சகார.
சரி இல்ல தவர்க்க எழுத்து இருந்து அதுக்கு முன்னாடி சகார தவர்க்கமோ பின்னாடி சகார தவர்க்கமோ இருந்தால் கிரமாத்து தவர்க்கா. கிரமாத்துனா அஞ்சு தவர்க்கத்தை 5 எழுத்து இருக்கு. தவர்க்கத்தை 5 எழுத்து இருக்கு. முதல் தா தான் போகணும். முதல் தாக்கு 2வது போறதுன்னா போடக்கூடாது. 1க்கு 1 2க்கு 2 அதான் கிரமேன கிரமமாக அர்த்தம். கிரமமாக அந்த அல்பபெட்டிக் பிரகாரம் 5 இருக்கு. அதாவது 5 எழுத்து இருக்கு. முதல் தாக்கு முதல் ச, 2வது தாக்கு 2வது ச, 3வது தாக்கு 3வது ஜ, 4வது தாக்கு 4வது ஜ, 4வது நாக்கு 4வது ஞ. இது யதாசங்கிரமாது அதேசமாக வரும். அப்போ சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கம் யோகமா இருந்தால், யோகம்னா முன்னாடியோ ஆர் பின்னாடியோ, திருப்பி சொன்னா 2 இருக்கு அந்த அவசியம் இல்லை. விகல்பம், இது விகல்பம்னா ஆப்ஷன், இங்கேயோ இல்ல அங்கேயோ இருந்தால் சாக்கு பதிலாக சகாரமும் சகாரத்துக்கு தவர்க்கமும் ஆதேசமாக வரும். இது சுத்வ சந்தின்னு பேரு. சந்தேகம் இருக்கா? திரும்பி சொல்லவா? எக்ஸாம்பிள் பார்த்துட்டு திருப்பி போலாம். சரி. இப்போ சகாரத்துக்கு சகார வர ஒரு உதாரணம் கொடுத்துருக்க பாருங்க. சிசுஷேதே. சிசுஹு சேதே. அப்ப அந்த விஷயத்துக்கு சத்வெல்லாம் தண்ணி கூட்டுறாங்க. வேண்டிய இடத்த அவ கொடுத்துருக்கா. சிசு சேதே. சிசுனா குழந்தை, சேத்தனா தூங்குறதுன்னு அர்த்தம். சிசு சேதே அப்படின்னு அர்த்தம். சிசு இருக்கா இல்லையா? சிசு சகாரம். ஓகேவா? இந்த பக்கம் என்ன இருக்கு? சிசு இருக்கு, சகாரம் இருக்கு. அப்ப இந்த சகாரம் என்ன வந்துடும்? சிஷா மாறிடும். சிசுஹு சேதே சிசு சேதேன்னு இருக்கு. சிஷா வந்து சகாரம். அதுக்கு பதிலா முன்னாடியே ஆப்ஷன் சொன்னோம். இங்க பின்னாடி இருக்கு சகாரம். ஷா இருக்கு. ஷாவோ தவறு இது வேணா இருக்கு. ஷா இருக்கு. அப்போ சகார பரமாத்மா சகாரம் போயிட்டு நான் வந்துடுது சுத்தமானது வந்துடுது, சகாரம் வந்துடுது. அப்போ சிசு சேதே ஒரு மாதிரி ஆகும். ஓகேவா? புரியுதா? இல்ல சந்தேகம் இருக்கா? ஓகே சார். அதாவது சிசு சாக்கு பதிலா இஷ்ட் வருது, அதானே சுவாமி? சாக்கு பதிலா ஷா. இஷ்க்கு பதிலா இஷ்யூ வந்து இஷ்ட் வருது. மனசு பிளஸ் சஞ்சலம். சஞ்சலம், மனசஞ்சலம். மனசு நான் இருக்கு. மனசு இஷ்டு இருக்கா? சாகு உதாரணம் தவர்க்கத்தை பார்க்கணும். தவர்க்கத்தை பார்க்கணும். எது வேணா இருக்கலாம். இந்த 6 எது வேணா பக்கத்துல இருக்கலாம். சா பக்கத்துல இருக்கு. அப்போ நான் வந்துடும். சுவாமி, சாக்கு ஏதோ தவர்க்கத்துல முதல் எழுத்து வரும்னு ஒரு ரூல் நீர் சாதிச்சீர் இல்லையா? சஞ்சலம் அது மாதிரிடா சுவாமி. நீர் சுவாமி சாதிச்சது தவர்க்கம், அந்த முதல் எழுத்து சாக்கு சா இருக்கு இல்லையா, அதுக்கு தா முதல் எழுத்து வரும்னு சாதிச்ச இல்லையா சுவாமி? இருக்கு. அது பின்னாடி பார்க்க சுத்தத்துல பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போறோம். இங்க சகால் தவர்க்கம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இருந்தா அதே மாதிரி பார்த்தோம். இந்த சகால் தவர்க்கத்துக்கு தவர்க்கம் பின்னாடி இருந்தா அப்ப இந்த சாக்கு சா வந்துடும். தத்து டீகா தட் டீகா அப்படிதான் மாற போறது. அது சுத்த சந்தியாது, அர்த்த சந்தியா வரும் அது. ஓகேவா? அப்ப மனசு சஞ்சலம் தான் இப்படி போறேன். மனசு சஞ்சலம்னு மனசு சஞ்சலம், மனசு சஞ்சலம்.
ஓகே, அடுத்த உதாரணம் பார்ப்போமா? அது மனசஞ்சலம் நமக்கு தெரியும். சஞ்சலம்னா நம்ம நிலையத்தில் இருக்கிறது மனசு. ராமஸ்தாத்தா, ராமஹ சாஸ்திரஹ. சாஸ்திரஹ ஸ்டூடெண்ட் அர்த்தம், வித்யார்த்தி அர்த்தம். சாஸ்திர சிறுவன் வித்யார்த்தி. இப்ப ராமஸ் சாஸ்திரஹ. அப்ப ராமஸ் இது இருக்கு, இங்க சாவர்ண தொழில் இருக்கு. அப்போ ராமஸ் சேர்த்து இது போறேன், நான் இது போடுறேன், இது போட்டாலே போறோம். நிறைய இருக்கு. கீழே போறதுன்றது கடைசியில தான் போடணும், நடுவில் போடக்கூடாது. நான் இது இஷ்டு தெரியறதுக்கோசம் பிரிச்சு காட்டினா இது போட்டிருக்கேன். இது சேர்த்து ராமஸ்தாத்திரான்றது பாதியில் தான் வரும். போடுறது முடியச்சு அப்படி போடணும். பதம் முடிஞ்சப்ப இஷ்டு என்ன பார்த்து கடைசியில தான் வரும். அப்படி நடுவில் வராது. நடுவில் அந்த பாதி அனுஸ்வாரம் தான் வரும், அது ஆயிடும். அப்ப இந்த பாதியில இது போடணும், நெடுவில் எப்படி போடக்கூடாது, முடிஞ்சா அது போடணும். அது ரூல்ஸ் இருக்கு, அது பார்த்துக்கணும். இப்ப தந்தனை பதமாக்கிட்டு பிரிச்சு புரியறதுக்கு அதை போட்டிருக்கேன். நீங்க இப்படியும் போட்டுக்கலாம், இல்ல இந்த இஷ்யூம் போட்டுக்கலாம். போடலாம், அது உண்டு. இது போட்டா கரெக்டா. ராமஸ் சாத்திரா, ராமஷ் சாத்திரா. தந்தஸ்தானம் இது மூர்த்தஸ்தானம், தாலுஸ்தானம். ஓகேவா? 3 புரிச்சுதா? சந்தேகம் இருக்காதுல? ஷாவாயிடும், அவ்வளவுதானே சுவாமி? சவர்க்கம் அவ்வளவு அந்த இது இஷ்டு போடுறதா சுவாமி சொன்னேன்? ஏதோ சுவாமி அதை சாதிச்சது கொஞ்சம் கிளியரா ஆடியோ கேட்கல சுவாமி. முன்னாடி போடலாம், ஏதோ லாஸ்ட்ல போடலாம். கீழே போட்டு போறாங்க நம்ம போட்டு போறாங்க. கடைசியில தான் வரணும், நடுவுல போட. சரி சரி. பாத்துக்கு அதுதான் போடணும். அதுக்கு கடைசியில இதை போடக்கூடாது. அயனம்னு வரும்போது இம்முக்கு லாஸ்ட்ல தான், அது லாஸ்ட்ல வந்தாதான் போடணும், நடுவுல வந்தா போடக்கூடாது. இல்ல இங்க எங்க நடுவுல வருது உதாகரணம். இத சாதிக்கும் போது தானே சுவாமி சாதிக்கிறார், இங்க எங்க நடுவுல வருது? போட்டோம், நான் காமிச்சிருக்கேன். அப்ப சேர்த்துக்கு அப்புறம் ராமஸ் சாத்திரான் சேர்த்து ஏதாச்சு இந்த விஷயம் இதை போடணும். சேர்த்து நம்ம இது போடக்கூடாதுங்க. ஓகே ஓகே. இப்ப புரிஞ்சது. அதே போர்டு கிளியரா கொஞ்சம் எங்களுக்கு. சரி புரிஞ்சு. நமஸ்ன்னு வரும்போது அந்த இஷ்யூ பக்கத்துல போர்டு இல்லாம போடணும். போடுதான் போடணும். அப்ப போய் நடுல போடு இல்லாம இன்னும் அப்படி போடக்கூடாது. ராமம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போடக்கூடாது. இம்பதான் இது ராமம் இம்ப கரெக்ட். பாதியுமே போறாது, இம்பதான் போட்டா தப்பு, அப்படி போடக்கூடாது. நடுவுல இப்படி போறேன்னா அது யாருக்கு போட்டு போடக்கூடாது. நடுவுல பாதியும் அப்படி வச்சு போடக்கூடாது. புத்தகத்துல அனுஸ்வாரம் போடலாம் இல்ல சுவாமி? ராமம் அனுஸ்வாரம் போடலாம் இல்ல? ராமம் மேல போடலாம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அனுசாரத்துக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் இருந்தால் போடலாம். அனுஸ்வாரம் வர இடமும் சில இருக்கு. அனுஸ்வாரம் எங்க வருமோ அந்த இடத்துல அனுஸ்வாரம் போடலாம். சரி சரி.
சிலத்தை விசர்க்கம் வரும், சிலத்தை விசர்க்கம் பண்ணாம இருக்கு. அப்படின்னு எழுதணும்னா எப்படி எழுதுறது? ரம்யா ரம்யா அப்படின்னு எழுதணும்னா அந்த எம்முக்கு கீழே போடக்கூடாது, மேல புள்ளி வச்சா போதும்னா எப்படி அது? ரம்யா. ஓ ஓகே ஓகே. ஆ சரி சார். ಧನ್ಯವಾದ. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தன்யவாதம் சுவாமி. நான் உங்களுக்கு திருப்பி அது பாருங்க, அதை ரிவைஸ் பண்ணணும்னா அடுத்த வாரம் திருப்பி அதை ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன் நான். முதல்ல கொஸ்டின் அனுப்புங்க மாமி சாமி. ஏதாவது அசைன்மெண்ட் மாதிரி கொஸ்டின் அனுப்புங்க. அசைன்மெண்ட் மாதிரி ஏதாவது அனுப்புங்க. அதை எவாலுவேட் பண்ணிக்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். அது நான்